ஒருத்தனுக்கு திடீர்னு பசி எடுத்துச்சு. உடனே அவன் ஒரு சிற்றுண்டி விடுதிக்குள்ள போனான். ஒரு தோசைய வாங்கி சாப்பிட்டான். ஆனா அவனுக்கு பசியே அடங்கல. சரின்னு இன்னொரு தோசையும் வாங்கி சாப்பிட்டான். அதுலயும் அவனுக்கு பசி அடங்கவே இல்ல. மூணாவது தடவையும் ஒரு தோசை வர வச்சு அதையும் சாப்பிட்டான். பசி அடங்கவே இல்ல. ஒரு மசால் வடை கொண்டு வர சொல்லி அத சாப்பிட்டதும் அவனுக்கு பசியும் அடங்குச்சு. அப்ப அந்த நபர் தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டு, என்ன மாதிரி முட்டாள் எங்கேயாவது இருப்பானா, 3 தோசையை வாங்கி சாப்பிட்டு காசை வீணாக்கிட்டேனே, ஆரம்பத்திலேயே ஒரு மசால் வடையை வாங்கி சாப்பிட்டு இருந்தா பசி அடங்கி இருக்கும், காசும் மிச்சமாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சான். பசி அடங்கினதுக்கு காரணம் கடைசியா சாப்பிட்ட வெறும் மசால் வடை மட்டும் இல்ல, முன்னாடி சாப்பிட்ட தோசையாலும்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்ல. எப்படி அந்த நபருக்கு அது புரியலையோ அதே மாதிரிதான் நம்மள சிலருக்கு வெற்றி உடனே கிடைக்கணும், ஒரே முயற்சியில கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அது கிடைக்கலனா அதுல இருந்து வெளியே வராங்க, தோண்டும் போறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறிய சிறிய வாய்ப்புகளையும் அலட்சியப்படுத்தாம சரியா பயன்படுத்தினாதான் பெரிய வெற்றி கிடைக்கும். நமக்கு இன்று கிடைக்கும் வெற்றிக்கு நேற்றைய சிறிய சிறிய முயற்சிகளே அடித்தளம்.